ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில கான்சனன்ட்ஸ் பார்க்க போறோம். கான்சனன்ட்ஸை ஹிந்தியில வியஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் ஹிந்தியில 33 கான்சனன்ட்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு உச்சரிப்பு இருக்கு. அதை எழுத்துக்களை எழுதுற விதமும் வேற வேறையா இருக்கு. ஸோ அதை எப்படி எழுதலாம்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா வரிசை. இந்த கா வரிசையில மட்டும் மொத்தம் 4 கா இருக்கு. அது ஒவ்வொன்றையும் இப்ப நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி போடுறோம். ஸ்லீப்பிங் லைனை இந்த கோட்டோட போடுறோம். எப்பவுமே ஹிந்தி எழுத்துக்களை கோட்டுக்கு கீழே தான் எழுதணும். கோட்டுக்கு மேலே எழுதக்கூடாது. மேலே எழுதுனா அது தப்பு. ஸோ இப்படி எழுதுறத கான்னு சொல்றோம். அடுத்த கா வரிசையில அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி 2 மாதிரி போடுறோம். இப்படி கொண்டு மேலே போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடுறோம். இந்த 2 மாதிரி போடுறோம். பக்கத்துல ஒரு டி மாதிரி போட்டு ஸ்லீப்பிங் லைன் போடுறோம். இந்த எழுத்தை நம்ம என்ன சொல்றோம்னா கா கா அப்படின்னு சொல்றோம். அதாவது காவவே கொஞ்சம் காத்து வர்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றோம். கா அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவது எழுத்து பார்த்தீங்கன்னா க. க ரொம்ப ஈஸி. இப்படி ஒரு வளைச்சு போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன். இதை நம்ம க ஜிஏ கான் உச்சரிக்கிறோம். அடுத்து இந்த காவோட இன்னொரு வேரியேஷன் க. 3 மாதிரி போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடுறோம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுறோம். இந்த கவவே கொஞ்சம் ஏர் வர்ற மாதிரி க க அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இந்த வரிசையில கடைசி எழுத்து பார்த்தீங்கன்னா ங. எஸ் மாதிரி போட்டு பக்கத்துல ஒரு ஸ்டாண்டிங் லைன். இதை ங்க ங்க அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஸோ இதுதான் கா வரிசையில இருக்கிற 5 எழுத்துக்கள். க க க க ங. அடுத்த வரிசை சா வரிசை. சா வரிசையில ஃபர்ஸ்ட் எழுத்து இப்படி போடுறோம். இப்படி லைட்டா வளைச்சு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேல ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுறோம். இந்த எழுத்தை நம்ம ச அப்படின்னு சொல்றோம். இந்த சா வரிசையில அடுத்த எழுத்து ச. அதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா 3 மாதிரி போடுறோம். அப்படியே கொண்டு ஒரு 0 மாதிரி போட்டு அதுக்கு மேல சின்னதா ஒரு ஸ்டாண்டிங் லைன். as யூஷுவல் அந்த கோட்டுக்கு மேல ஒரு ஸ்லீப்பிங் லைன். இதை இந்த சாவவே அழுத்தி ச ச அப்படின்னு சொல்றோம். மூணாவதா ஜ. இப்படி யூ மாதிரி போட்டு ஸ்டாண்டிங் லைன் போடுறோம். இத ஜ. அடுத்து இந்த ஜாவோட அடுத்த வேரியேஷன் ஜ. நம்ம வவல்ல ஈ போடுற மாதிரி போட்டு சின்னதா ஒரு ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன், மேல as யூஷுவல் ஸ்லீப்பிங் லைன். இதை ஜ. இந்த ஜாவோட வேரியேஷன் தான் இது ஜ. ஒரு சின்ன காத்து வர்ற மாதிரி. அடுத்து இதுல லாஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா இப்படி போடுறோம். பக்கத்துல போட்டு இந்த மாதிரி போடுறோம். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படின்னா ஞா. ஞா NYA ஞா அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அடுத்த வரிசை தா வரிசை. தா வரிசை இப்படி போட்டு இப்படி கொக்கி மாதிரி ஒன்று போடுறோம். as யூஷுவல் ஸ்லீப்பிங் லைனை கோட்டை ஒட்டி போடுறோம். இது டா. இந்த டாவோட அடுத்த லெட்டர் இப்படி ஸ்டாண்டிங் லைன் போட்டு கீழே ஒரு 0 மாதிரி போடுறோம். இது டா. டா டா அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அடுத்து மூன்றாவதா டா. டிஏ டா. இந்த டாவோட அடுத்த வேரியேஷன் லெட்டர் என்ன அப்படின்னா இப்படி போட்டு அதாவது இதே மாதிரி போடுறோம். உள்ளுக்குள்ள சுழிச்சு விடுறோம். இது டா டா. இந்த டாவையே கொஞ்சம் ஏர் வர்ற மாதிரி டா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். லாஸ்ட் லெட்டர் யூ மாதிரி போடுறோம். பக்கத்துல ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடுறோம். இது பாத்தீங்கன்னா அணா அப்படின்னு சொல்றோம். இது மூன்றாவது வரிசை. ட ட ட ட ண. அடுத்த வரிசை பாத்தீங்கன்னா தா வரிசை. தாலையும் 4 தா இருக்கு. அது என்னன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் இப்படி போட்டு இப்படி போடுறோம். இத நார்மலா தா அப்படின்னு சொல்லி உச்சரிக்கிறோம். அடுத்து இந்த தாவையே கொஞ்சம் அழுத்தி
இப்படி 0 மாதிரி போட்டு வளைச்சு கொண்டு வந்து இந்த இந்த கோட்டு மேல மட்டும்தான் இந்த ஸ்லீப்பிங் லைன் இருக்கணும், ஃபுல்லா இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து தா தா அப்படின்னு சொல்லி அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்றோம். மூணாவதா இப்படி கொண்டு வந்து இப்படி இது தா. இந்த 2 எழுத்துக்களையும் பார்த்தா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இதுல கீழே இழுத்து விட்டுருக்க மாட்டோம், இதுல கீழே இழுத்து விட்டுருப்போம். இதை வந்து ட அப்படின்னு சொல்றோம், இதை த அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து இதோட அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி 3 மாதிரி கொண்டு வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு இந்த ஸ்டாண்டிங் லைன் மேல மட்டும்தான் இந்த ஸ்லீப்பிங் லைன் இருக்கணும். இதுக்கு பேரு தா தா அப்படின்னு அந்த ஒரு ஏர் சவுண்டோட அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அடுத்து லாஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா நா. இதுதான் இதோட கடைசி லெட்டர். தா த தா த நா. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து பா வரிசை தான் பார்க்க போறோம். இப்படி யூ மாதிரி போட்டு கீழே ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு as usual மேல ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுறோம். இதுக்கு பேரு பா. அடுத்து இந்த பாவையே கொஞ்சம் அழுத்தி, அதாவது இப்படி போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மறுபடியும் அதுக்கு ஆப்போசிட்டா இப்படி கொண்டு வர்றோம். இத வந்து ஹா அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அடுத்து பாருங்க, இப்படி போட்டு டி, இங்கிலீஷ்ல டி போடுற மாதிரி போட்டு இப்படி ஒரு கிராஸ் லைன் ஒன்று போடுறோம், மேல as usual ஸ்லீப்பிங் லைன் போடுறோம். இத பா அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அடுத்து இந்த பாவோட அடுத்த லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்னதா இப்படி சுழிச்சு இந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு மேல மட்டும்தான் இந்த ஸ்லீப்பிங் லைன் வரணும், இது ஃபுல்லா வரக்கூடாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் அழுத்தி என்ன சொல்றோம் அப்படின்னா பா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதோட லாஸ்ட் லெட்டர் என்னன்னா இதே லெட்டர் மாதிரி கொஞ்சம் ரிசம்பிளா இருக்கும், ஆனா முன்னாடி சுழிக்கிறது மட்டும், இந்த சுழிக்கிறது மட்டும் இங்க இருக்காது. இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மா. ஸோ பா ஃபா பா பா மா அப்படின்னு சொல்லி இந்த பா வரிசையை முடிக்கிறோம். அடுத்ததாக இவ்வளோ நேரம் பார்த்ததுல எல்லாத்துலயுமே 5 லெட்டர்ஸ் இருந்துச்சு. இப்ப அடுத்ததுல 4 லெட்டர்ஸ் தான் இருக்க போகுது. அது என்ன அப்படின்னா இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டா இதுதாங்க யா. இது யா. அடுத்து இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டு மேல ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டா இது ரா. அடுத்து இப்படி சுழிச்சு விட்டு அதே இதுல ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுறோம், இது லா. யா ரா லா. அடுத்து இந்த வெறும் டி மாதிரி போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேரு வா. யா ரா லா வா. அடுத்து 21 மாதிரி போடுறோங்க, இதுக்கு பேரு ஷா. அடுத்து நம்ம இந்த பா போட்டோம் இல்லைங்களா, இந்த பா போட்ட மாதிரி போட்டு நடுவுல ஒரு கிராஸ் லைன் போடுறோம், இதுக்கு பேரு ஷா. அழுத்தி சொல்றோம் ஷா ஷா ஷா. அடுத்து இந்த ரா மாதிரி போட்டு நடுவுல ஒரு ஸ்லீப்பிங் லைன், தென் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி போட்டா இது வந்து நார்மலா சொல்ற சா. ஷா ஷா சா. அடுத்து ஹா போட்டு இப்படி போடுறோம், இதுக்கு பேரு ஹா. ஷா ஷா சா ஹா அப்படின்னு சொல்லி இதை ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இந்த லாஸ்ட் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து சம்யுக்த அக்ஷர்னு சொல்றோம். இதான் கொஞ்சம் நம்ம கவனமா பார்க்க வேண்டியது. இப்படி போடுறோம், ஃபர்ஸ்ட் இப்படி கொண்டு வந்து போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு இந்த ஸ்டாண்டிங் லைன் மேல மட்டும்தான் இந்த ஸ்லீப்பிங் லைன் போடுறோம், இதுக்கு பேரு க்ஷா இக்ஷா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து இப்படி போட்டு கேயே தலைகீழா போடுற மாதிரி, இதுக்கு பேரு த்ரா. இதுக்கு பேரு த்ரா த்ரா. அடுத்து இக்ஷா இத்ரா. அடுத்து இப்படி எஸ் மாதிரி போட்டு அகெயின் ஒரு ஸ்டாண்டிங் லைன்,
இப்படி எஸ் மாதிரி போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அந்த லைன் மேல ஒரு ஸ்லீப்பிங் லைன். இதுக்கு பேரு இஸ்ரா. அடுத்து லாஸ்டா பாருங்க, இப்படி கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து மறுபடியும் வெளியே கொண்டு வந்து இப்படி போடுறோம். இதுக்கு பேருங்க இக்யா. இக்யா இக்யா இக்ஷா இத்ரா இஸ்ரா இக்யா. இது 4 ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் லெட்டர்ஸுங்க. ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து இது உருவாகுது. இதுக்கு ஒரு நான் வேற வீடியோ போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 33 கான்சனன்ட்ஸ் நம்ம எழுதிட்டோம். இது ஒரு தடவை இன்னொரு தடவை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கான்சனன்ட்ஸையுமே அதனுடைய வரிசைப்படி எழுதியாச்சு. இது பாத்தீங்கன்னா அதோட எழுதும் விதமும் வேற வேறையா இருக்கு. கான்சனன்ட்ஸ்ல 33 லெட்டர்ஸ் இருக்கு. அது நம்ம வியஞ்சன் அப்படின்னு சொல்லி ஹிந்தில சொல்றோம். க, 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 घ, ங. க, 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 घ, ங. ச, ச, ஜ, झ, ஞ. ச, ச, ஜ, झ, ஞ. ட, 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 ढ, ண. ட, 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 ढ, ண. த, 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 ண. த, 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 ண. ப, ஃப, ப, ப, ம. ப, ஃப, ப, ப, ம. ய, ர, ல, வ. ய, ர, ல, வ. ஷ, ஷ, ச, ஹ. ஷ, ஷ, ச, ஹ. க்ஷ, த்ர, ஸ்ர, ஞ. இக்ஷ, இத்ர, ஸ்ர, ஞ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு ப்ரொனவுன்சியேஷன் இருக்குங்க. அதில் ஸ்டார்ட் பண்ணுற ஒவ்வொரு வேர்டுக்குமே வேற வேற மீனிங்ஸ் இருக்கு. ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஹிந்தி கான்சனன்ட்ஸை எழுதும் முறையும் உச்சரிக்கும் முறையும் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.